விநாயகப் பெருமானை போற்றி, பூவராக மூர்த்தியே போற்றி, திருச்செந்தூர் முருகப்பெருமானை போற்றி. நவ கிரகங்களையும் பஞ்சபூதங்களையும் வணங்கி ஜோதிடக்கலை கற்றுக் கொடுத்த எமது இரு குருமார்கள் அஸ்ட்ரோ வாஸ்து பரணி பாரதி ஐயா அவர்களும் யோகஸ்ரீ கோமதி அம்மா அவர்களையும் வணங்கி இன்றைக்கி நான் உங்ககிட்ட பேச வந்திருக்கேன். என்னன்னா அதிகமாக இந்த காலகட்டத்தில் பார்த்தா கடன் பிரச்சனை அதிகமாக இருக்குது. கடனை கட்டவே முடியல, எக்கச்சக்கமாக கடன் பண்ணிட்டேன், கடனை கட்டுறதுக்கு என்ன வழின்னு தெரியல, ஒரே குழப்பமாக இருக்குது, பைத்தியமாக இருக்குது. இப்படி பல பேர் பல விதமாக மண்டைக்குள்ளே போட்டு குழம்பிட்டுருக்காங்க. ஸோ இவங்களுக்கெல்லாம் என்ன தான் ஒரு தீர்வு அப்படின்னா, நச்சுன்னு 4 பரிகாரம் கொடுக்குறேன். அதை மட்டும் நீங்கள் சரியாக செஞ்சிங்கனாலே போதும், உங்களுடைய பிரச்சனை படிப்படியாக குறையிறத நீங்களே கண்ணால் பார்க்க முடியும். சரிங்களா? அதிகப்படியாக பிரச்சனை இருக்குது, என்னால் அதை தீர்க்கவே முடியல, என்ன தான் பண்ணுறது, பணம் வருது ஆனாலும் கடனை கட்ட முடியல, வருமானம் இருந்தும் என்னால் கடனை கட்ட முடியாமல் ரொம்ப ஸ்ட்ரகிளாக தவிச்சிட்ருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் முதல் முறை இருக்கிறது ஆப்ஷன் என்னென்னா, இந்த பிரதோஷம் வரும். அது வளர்பிறையில் வர்ற பிரதோஷமாக இருந்தாலும் சரி, தேய்பிறையில் வர்ற பிரதோஷமாக இருந்தாலும் சரி, அந்த பிரதோஷத்தில் நீங்கள் நேராக போகணும். செவ்வரளி மாலை அந்த பிரதோஷத்துக்கு போயிட்டு செவ்வரளி மாலை போயிட்டு சாமிக்கு அர்ப்பணித்து வழிபாடு பண்ணிவிட்டு விளக்கேற்றிட்டு வரணும். ஒரு 7 விளக்கு ஏற்றிட்டு வரணும். நீங்கள் பிரதோஷம் தொடர்ந்து ஒரு 7 பிரதோஷம் இல்லைனா ஒரு 12 இந்த மாதிரி உங்களுக்கு எத்தனை டைம் போகணும்னு தோணுதோ அத்தனை டைம் போயிட்டு வாங்க. இது ஃபஸ்ட்டு பரிகாரம். 2வது பரிகாரம் அப்படின்னு பார்க்குறப்போ, நீங்கள் இந்த கடுகு எண்ணெய் இருக்குது இல்லையா, நீங்கள் உணவில் சேர்த்துக்கணும். கடுகு எண்ணெயை எப்போவுமே ரெகுலராக நீங்கள் சாப்பிடும்போது கடுகு எண்ணெயை உணவில் சேர்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கடன் பிரச்சனைக்கு உண்டான தீர்வும் உங்களுக்கு கிடச்சிரும். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு கடன் குறையிறத நீங்களே பார்க்க முடியும். 3வது பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேய்பிறையில் திருதியை திதி வரும். அந்த டைமில் நீங்கள் பக்கத்தில் இருக்கிற ஜீவ சமாதிகள், சித்தர்களுடைய சமாதிகள் இருக்கும் இல்லையா, அது எங்கே இருந்தாலும் சரி, உங்கள் சரௌண்டிங்கில் இருந்தால் சரி பாருங்கள். அப்படி இல்லைன்னா திருச்செந்தூர் போகிற வழியில் சமாதிகள் வரும், சித்தர் சமாதிகள். அங்கே போயிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த சித்தர் சமாதிகளை வழிபாடு பண்ணிவிட்டு அங்கே அன்னதானம் பண்ணிவிட்டு ஒரு மணி நேரம் இருந்துட்டு வாங்க. இதை நீங்கள் போய் ஆத்மார்த்தமாக பண்ணணும். இந்த பரிகாரங்களை ஆத்மார்த்தமாக பண்ணும்போது தான் உங்களுக்கு இந்த கடன் பிரச்சனை அப்படின்றது முழுமையாக குறைஞ்சிரும். 4வது பரிகாரம் அப்படின்னு பார்க்குறப்போ என்னென்னா, தலைக்கு மேலே பிரச்சனை இருக்குது சாமி, என்னால் முடியல, நானும் நிறைய பார்த்துட்டேன், யூடியூப்பில் அவங்க சொன்னதை கேட்டேன், இவங்க சொன்னதை கேட்டேன், என்னென்னமோ பண்ணி பார்த்துட்டேன், எதுவும் புலப்படலை, எனக்கு மண்டைக்குள்ளே ஒரே பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்குது, எங்கேயாச்சும் போயிடலாமா கண்காணாத இடத்துக்கு அப்படிங்கிற மாதிரி கூட இருக்கிறவங்க பல பேர் இருக்கீங்க. அவங்களுக்கெல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, சிக்கல் சிங்காரவேலன் அப்படின்ற முருகன் கோவில் இருக்குது நாகப்பட்டினம் அருகே பக்கத்தில். நீங்கள் அங்கே போயிட்டு செவ்வாய்க்கிழமையில் செவ்வாய் ஓரையில் காலையில் 6 to 7 செவ்வாய் ஓரை வரும். செவ்வாய்க்கிழமை தான் நீங்கள் அந்த கோவிலுக்கு போகணும். போயிட்டு கரெக்டாக ஒரு சிவப்பு துணியில் ஒரு ரூபா காயின் இல்லைனா 11 ரூபா சில்லறை காசு எடுத்து முடிச்சு போட்டு ஆத்மார்த்தமாக மனசார நீங்கள் நினச்சி பக்தியோட நீங்கள் உண்டியலில் போட்டுட்டு அதுக்கப்புறமா அப்படியே தலைக்கு மொட்டை போட்டுருங்க. மொட்டை போட்டு வந்துட்டிங்கன்னா அப்புறம் தொடர்ந்து போயிட்டு வாங்க. உங்களுடைய எல்லா பிரச்சனையுமே உங்களுக்கு சரிவர குறையிறத நீங்களே கண்ணால் பார்க்க முடியும். அனுபவ ரீதியாக இந்த பரிகாரங்களை செஞ்சு ஜெயித்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதனால தான் இந்த பரிகாரங்களை நான் உங்ககிட்ட இன்றைக்கி ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நீங்கள் இதெல்லாம் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணுங்கள். இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கூட நீங்கள் என்னுடைய ஸ்க்ரீனில் என்னுடைய நம்பர் கீழே இருக்கும், அதுக்கு பார்த்துட்டு நீங்கள் எப்போ வேணாலும் எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். சரிங்களா? இது எல்லாமே டீட்டெயிலாக பண்ணாலே போதும், உங்களுடைய கர்மாவெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு கடனெல்லாம் குறைச்சிடலாம். அதோட உங்களுடைய ஜாதகமும் பார்த்து உங்களுடைய கர்மா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா கர்மா இருக்கிறதுனால தான் மனுஷனாவே இருக்கிறான். அதிகப்படியான கர்மா இருக்கிறதுனால தான் எல்லா பிரச்சனையும் தினசாக வந்து ஒவ்வொரு ஆங்கிளும் ஒவ்வொரு டிசைனாக பிரச்சனையை கொடுக்கும் ஒவ்வொரு மனுஷனுக்கும். அந்த கர்மா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் நிவர்த்தி பண்ணாலே 90% பிரச்சனை சரியாயிடும் உங்களுக்கு. சரிங்களா? ஓகே, நன்றி, வணக்கம்.